ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜூலை மந்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்க இந்திய மசாலா வாரியம் யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா, ஸ்பைசிஸ் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா, என்ஐசி தேசிய தகவல் மையம் மையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்துருக்கு. இது எங்கன்னா சிக்கிமில் உள்ள பெரிய நோய்களை கண்டறிவதற்கான ஏஐ கருவிகளை உருவாக்க தேசிய தகவல் மையம் மற்றும் இந்திய மசாலா வாரியம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதனுடைய கொல்கத்தாவில் உள்ள என்ஐசியின் ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நடத்தும் இந்த திட்டம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தீர்ப்பது. அப்போ செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்க இந்திய மசாலா வாரியம் யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னா, என்ஐசி தேசிய தகவல் மையம். ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு 2024 எங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது? கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெறும் ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு. அப்போ எங்கே நடக்குது? ஹாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா, அஸ்தானா எங்கே இருக்குன்னா, கஜகஸ்தானில். இந்த உச்சி மாநாட்டை இந்திய தூதுக்குழுவுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமை தாங்குறாரு. ஹாங்காங் ஒத்துழைப்பு அமைப்பின் அரசு தலைவர்கள் குழுவின் 24வது கூட்டத்தில் பிரதமர் மோடி பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ருத்ரம் 1 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. அது எந்த வகை தாக்கும் ஏவுகணை ஆகும்? இது இந்த ருத்ரம் 1 ஏவுகணையை டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இது நம்ம உள்நாட்டு முதல் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை. இந்த ருத்ரம் 1 உள்நாட்டு முதல் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை ஆகும். இது வானிலிருந்து தரையை தாக்கும் இந்த ஏவுகணை. அப்படின்னா காற்றிலிருந்து மேற்பரப்புக்கு அப்படின்னா மேலே இருந்து பூமியோட மேற்பரப்புக்கு, வானிலிருந்து தரையை தாக்கும் இந்த ஏவுகணை இந்திய விமானப்படைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போர் விமானத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. எந்த போர் விமானம்னா, சுகோய் 30 MKI போர் விமானத்துடன் இது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது ஏவுதளமாகவும் செயல்படுகிறது. இப்போ ருத்ரம் 1 ஏவுகணையை இது எந்த வகை ஏவுகணை? காற்றிலிருந்து மேற்பரப்பை தாக்கக்கூடிய ஏவுகணை. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இவர் குடும்ப நல அமைச்சகத்தின் முதன்மை ஆலோசகராகவும் இருக்காங்க. இவங்க உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாகவும் பணியாற்றியிருக்காங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ஜெனரலாகவும் இருந்திருக்காங்க. இப்போ தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வேளாண் மாநில விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எந்த மாநிலத்துக்கு வழங்கியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில். இது 15வது வேளாண் தலைமைத்துவ விருதுகள் வழங்கும் குழு இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த குழுவுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியும் கேரள ஆளுநருமான நீதிபதி பி சதாசிவம் இந்த குழுவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க. இவர் தான் இது சிறந்த வேளாண் மாநில விருது மகாராஷ்டிராவுக்கு வழங்கியிருக்கார். இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்திருக்கிறார். இந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் யார் அப்படின்னா, ராகுல் டிராவிட். இப்போ புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா, கௌதம் கம்பீர்.
டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் லிமிடெட் சமீபத்தில் கர்கர் சோலார் முயற்சியை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சூரிய தீர்வுகள் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான ஆற்றலை வழங்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இது முதலாக வாரணாசியிலேருந்து இது தொடங்குறாங்க. இப்போ டாடா பவர் சோலார் சிஸ்டம் கர்கர் சோலார் முயற்சி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். ஜூன் மந்திற்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதை வென்றவர் யார்? ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஐசிசி மாத வீரர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த மகளிர் அணியில் ஸ்மிருதி மந்தனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த வீராங்கனை விருது வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் மந்திற்கான பிளேயர் ஆஃப் தி மந்த் விருது, ஐசிசி பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதை பெறுபவர் ஜஸ்பிரீத் பும்ரா. சமீபத்தில் பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் மிக உயர்ந்த சிவிலியன் விருது வழங்கப்பட்டது? அவர் இப்போ சமீபமாக போன நாடு எதுன்னா ரஷ்யா. அந்த ரஷ்யாவிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. என்ன விருது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜெயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலன். இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பூட்டான்ல உள்ள உயரிய விருது கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா ஆர்டர் ஆஃப் த ட்ரங்க் கியால்ஃபோ. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்தியாவின் கொடியை ஏந்தி செல்வது யார்? யாருன்னா PV சிந்துவும் சரத் கமலும். இவங்க 2 பேரும் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமலும் PV சிந்துவும் இந்தியாவின் கொடியை ஏந்தி செல்கின்றனர். மத்திய அரசின் தலைமை பேச்சாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தீரேந்திர எஸ் ஓஜா. இவர் மூத்த IAS அதிகாரி. இவருக்கு இன்னொரு பதவியும் பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரலாகவும் இருப்பார். தீரேந்திர எஸ் ஓஜா. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் யாருடன் கூட்டு சேர்ந்துள்ளது? பாரத் பெட்ரோல் கார்ப்பரேஷன் லிமிடெட் BPCL. பாரத் பெட்ரோல் கார்ப்பரேஷன் லிமிடெட் சமீபத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடன் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 முதல் லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக் வரை அதிகாரப்பூர்வ முதன்மை பங்குதாரராக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. எங்கேருந்து 2024 2028 வரை. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா PD உஷா. எந்த அமைப்பு சமீபத்தில் ஜீவன் சம்ரத் முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது? இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC. இந்த LICயின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் யாருன்னா சித்தார்த்தா மொஹந்தி. இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எதுன்னா தொழிலாளர் கட்சி. இது முன்னாடி உள்ள பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோற்கடிப்பதன் மூலம் தொழிலாளர் கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார். இவர் 650 இடங்களில் 326 இடங்களில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இந்த இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி அது தொழிலாளர் கட்சி. ஜார்க்கண்ட் முதல்வராக மீண்டும் பதவியேற்றுள்ளவர் யார்னா ஹேமந்த் சோரன். இவர் அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ விடுதலையான பிறகு அவர் திரும்பவும் அவர் பதவியேற்றிருக்கிறார். ஹேமந்த் சோரன் 5 மாத இடைவெளிக்கு பிறகு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வராக மீண்டும் பதவியேற்றார். இவர் கைது பண்ணும்போது அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தது யாருன்னா சம்பாய் சோரன்.
இராணுவ மருத்துவமனையின் தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சங்கர் நாராயண். இவர் புதுடில்லியில் நியோனாட்டாலஜியில் பிந்திய முனைவர் துணை நிபுணத்துவம் பெற்றுள்ளார். இவர் லண்டன் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் பயிற்சி பெற்றவர் ஆவார். இப்போ இராணுவ மருத்துவமனையின் தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சங்கர் நாராயண். தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? டிபிஎன் கங்காதர். ஸ்பைஸ் விருது 2024 யார் பெற்றார்? திருச்சூரில் உள்ள சோப்னா கல்லிங்கல். இந்த ஸ்பைஸ் விருதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம். இந்த சோப்னா கல்லிங்கல் எதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நிறுவன பல்வகைப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை உத்திகள், நிலையான மசாலா அடிப்படையிலான பயிர் முறையை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் அவருடைய முயற்சிக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. ஸ்பைஸ் அவார்டை பெற்றவர் சோப்னா கல்லிங்கல். ஜென் ஏஐ கண்டுபிடிப்புகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 5வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல கொரிய குடியரசு மற்றும் 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸ்பைஸ் விருது 2024 யார் பெற்றார்னா திருச்சூரில் உள்ள சோப்னா கல்லிங்கல் அவங்களுக்கு வச்சு. 2024 ஆண்டுக்கான சிறந்த வேளாண் மாநில விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எந்த மாநிலத்துக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கௌதம் கம்பீர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.